கள்ளக்குறிச்சி விஷசாராய உயிரிழப்பு சம்பவத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மட்டும்தான் பொறுப்பு என்றும், அனைத்து குற்றங்களிலும் திமுகவினருக்கு பங்கு உண்டு எனவும் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இதெல்லாம் பித்தலாட்டம். இதுக்கு முழு பொறுப்பேற்க வேண்டியவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மட்டுமே. வேறு யாரையும் இதுக்கு பொறுப்பு ஆக்க முடியாது. அவருக்கு தெரியாமல் எப்படி அவருடைய நாலேஜ் இல்லாமல் இத்தனை நடக்க முடியுமா? மாவட்ட செயலாளர் திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்களுக்கு தெரியாமல், ஒன்றிய செயலாளர்களுக்கு தெரியாமல் தமிழ்நாட்டில் ஒரு சின்ன ஒரு பிடி மண் எடுத்துகிட்டு போக முடியறதில்ல. எல்லாவதும் யாராவது ஒரு தவறு செஞ்சுவிட முடியுமா? தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொருவருடைய அசைவையும் ஆளுங்கட்சியினர் கண்காணித்துக் கொண்டிருக்கார்கள். ஆளுங்கட்சியினருக்கு தெரியாமல் நடக்க அனுமதிப்பு கிடையாது. வழிப்பறி நடந்தாலும் சரி, அல்லது இது போன்ற கள்ளச்சாராயங்கள் நடந்தாலும் சரி, டாஸ்மாக் நடந்தாலும், சட்டவிரோதம் நடக்கக்கூடிய அனைத்து காரியங்கள், ரேஷன் கடைகள் நடக்கக்கூடிய திருட்டாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் ஆளுங்கட்சியினருக்கு பங்கில்லாமலோ, அவர்கள் பங்கு பெறாமலோ, அவர்களுக்கு ஆக்கம் ஊக்கம் மேலிருந்து கொடுக்கப்படாமலோ இந்த காரியங்கள் நடைபெறுவதே இல்லை. நாங்கள் மேலே சம்பாதித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் கீழே சம்பாதித்துக் கொள் என்று தாராளமாக, குறிப்பாக இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நீங்கள் எது வேண்டுமென்றாலும் செய்து கொள்ளுங்கள், இந்த மக்களை தேர்தல் நேரத்தில் 500,000 கொடுத்து விலை கொடுத்து ஓட்டு வாங்கிவிடலாம் என்று அளிக்கக்கூடிய ஊக்கம்தான் இந்த தவறுகளை செய்வதற்கு வாய்ப்பாக இருக்கிறத தவிர, இதுக்கெல்லாம் போய் கமிஷன் போட்டு இந்த கமிஷன் மூலமாக என்னது? அதாவது கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு? சரிங்களா? அதனால் இது முதல்ல டாஸ்மார்க்கே விசச்சாராயம் தான். அதனால் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு அமல்படுத்தணும். அதை இந்த அரசு செய்யணும். டெஃபினட்டாக அவர் வாந்தி பேதி என்று தான் 4 பேர் வாந்தி பேதியில் இருந்து தான் சொல்லியிருக்கிறார். அவர் என்ன செய்வார்? தமிழ்நாட்டில் கூடிய பெரும்பாலான மாவட்ட செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.